வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36 வந்துட்டோம். நம்ம 36ஓட கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க டாபிக் வந்து ஜர்தோசி டாபிக் எடுத்திருக்கேன். ஜர்தோசியில் ஏறுனே உங்களுக்கு ஜர்தோசியை உள்ளே விட்டு ஆரி நீடில் உங்களுக்கு செயின் போட சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஜர்தோசியில் அடுத்த செயின் ஸ்டிச்சு என்ன மாடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் ஆரி நீடில் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஹேண்டு நீடில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எம்மிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் எந்த வகையில் நான் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடலில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச் மாடல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த கிளாஸுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜர்தோசி நுழையிற மாதிரி ஒரு ஹேண்டு நீடில் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிசர், நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படுறது சிசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மிஷின் த்ரெட்டு வழியாக தான் நம்ம கோத்து பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ ஜர்தோசி அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை எடுக்கும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு நான் ஜர்தோசி கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன மாதிரி கட் பண்ணணும் போகணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க நீங்கள் அந்த கிளாஸை போய் பாருங்கள். ஜர்தோசியை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அதை கட் பண்ணணும், எந்த சைஸில் கட் பண்ணணும், எந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணணும், இல்லை கட்டரை வச்சு எப்படி கட் பண்ணணுன்றத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம அந்த மாடலில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணுற சைஸ் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரே ஈவனாக கட் பண்ணிங்கன்னா தான் செயின் ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பீஸை. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஈவனாக ஜர்தோசியை ஒரு மீடியம் சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்னா இந்த நீடிலில் த்ரெட்டை நம்ம நார்மலாக எப்படி கோத்துப்போமோ அதே மாதிரி இதில் கோத்து எடுத்துக்கலாம். நான் இதை கோத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்கிட்ட இந்த ஒரு நீடிலில் நான் நூல் கோத்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜர்தோசியை எப்படி இந்த நீடியில் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது பாருங்கள். இந்த நீடிலில் இந்த ஜர்தோசி இந்த நீடில் வழியாக இப்படி உள்ளே விடணும். இப்படி உள்ளே விட்டு இந்த வழியாக என்ன ஆகணும்னா இந்த ஹெட்டு இருக்கு இல்லையா, இந்த வழியாக இந்த நூலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நூலில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க நீடில் கரெக்டான நீடில், ஜர்தோசி உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும். அதே நம்ம ரிட்டன் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி என்ன ஆகணும், ரிட்டன் இப்படி வந்துடணும் வெளியில். இப்போது இந்த நீடில் இதுக்கு கரெக்டான நீடில். உங்ககிட்ட அடுத்த ஒரு நீடில் இருக்குது, இங்கே பாருங்கள். நான் இந்த நீடிலில் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த நீடிலில் இதே ஜர்தோசியை நான் உள்ளே விடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் உள்ளே விட்டு இந்த சைடு நான் மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுதா. நான் எவ்வளோ டைட்டாக இழுத்தா மட்டும்தான் என்ன ஆகுது, ஜர்தோசி வருது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு த்ரெட்டில் இந்த மாதிரி மாறிடும் தெரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி மாறிடும். அதனால் இந்த மாதிரி நீடில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஹெட்டு வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக ஜர்தோசி எவ்வளோ ஃப்ரீயாக உள்ளே வருதோ அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த நீடில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு இந்த நீடில் தேவையில்லை, இந்த ஃப்ரீயாக வந்துச்சு இல்லையா. இப்போ இந்த நீடில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற நீடிலை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த நீடிலில் நூலை கோத்துட்டு கீழே எண்ணாட் போட்டுக்கிட்டேன். இப்போது கீழே இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனில் எங்கே உங்களுக்கு போட போகிறீங்களோ அந்த இடத்துல நீடில் இந்த மாதிரி கீழேருந்து விட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்ட உடனேயே என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ஜர்தோசியை உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இந்த நீடில் இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. அங்கே பாருங்க, இந்த மாதிரி கொண்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போது
நீங்கள் எங்கே இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதே இடத்துக்கு பக்கத்தில் லைட்டாக ஒரு ஊசி அதான் ஒரு மொன அளவு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கோங்க, ரிட்டன் உள்ளே குத்திடுங்க. குத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிது இல்லையா, இப்போது நம்ம செயின் ஸ்டிச்சுன்றதுனால இந்த ஜர்தோசியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி எந்த சைடு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் ஸ்ட்ரெயிட்டாக, இல்லை எந்த சைடு வேணாலும் எந்த சைடாக. இப்போ நான் செயின் வந்து இந்த சைடு கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால் நான் எப்படி வச்சுட்டு இதோட மொனை இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் எட்ஜில் இந்த எட்ஜில் என்ன பண்ணணும், நீடியில் வந்து உள்ளேருந்து அதே மாதிரி அகெயின் விட்டு எடுத்துக்கணும். இப்போ ஜர்தோசி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல படுத்துட்ருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு செயின் மாதிரி படுத்துட்ருக்கு. அகெயின் அடுத்த ஜர்தோசியை அதே மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி இந்த எண்டில் கொண்டு வந்து அகெயின் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் அங்கேயே என்ன பண்ணிடணும், பக்கத்துலேயே குத்திடணும். குத்திட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு அந்த செயின் வந்து ரெடி ஆகிடும். இப்போது அகெயின் அடுத்தது 1 by 1 இதே மாதிரி நீங்கள் குத்திட்டு இதே மாதிரி நீங்கள் லைனாக 1 by 1 கோத்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜர்தோசி செயின் ஸ்டிச் ரெடி ஆகிடும். இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேயர்லேயும் கொடுக்கலாம் இல்லையா, நம்ம நெக் லேயர், ஸ்லீவ் லேயரு இந்த மாதிரி இடத்துலையும் கொடுக்கலாம். நம்ம ஸ்டெம்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து லீஃப் வச்சு நீங்கள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல ஸ்டெம்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் ஜர்தோசியை வச்சு இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் கூட நீங்கள் சூப்பராக போட்டுக்கலாம். செயின் மாடலில் சூப்பராக நீங்கள் வந்து ஸ்டெம் போட்டுட்டு அதில் ஃப்ளவரை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ஒரு லுக் கொடுக்கும். உங்களுக்கு நம்ம எடுக்கிற ஜர்தோசி தான் என்னன்னா கரெக்டான சைஸாக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டான சைஸில் கரெக்டான இதில் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செயின் வந்து உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிரும். இந்த மாதிரி நான் வந்து 1 by 1 நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் வந்து இப்படி வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஜர்தோசி செயின் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே தான் இந்த ஜர்தோசி என்ன பண்ண போகிறோம், குத்திட்டு எண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு என்ன பண்ணணும், அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஜர்தோசி பெரிய சைஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சைஸஸாக மாறி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று சின்னது பெருசாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் சைஸஸை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆகிடும், கிடச்சிரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதிரி செயினை வச்சு அடுத்தது என்ன க்ரியேட்டிவாக கொண்டு வரலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் போட்டு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து பிடிச்சிருந்தா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளாஸ்லேருந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை தனியாக எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னாலும் நான் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டோம், நாங்கள் எப்படி என் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயே நிற்கிதே, நாங்கள் வந்து எப்படி நாட் போடுறது அப்படின்னு சில பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம
எடுத்த இடத்திற்கு மேலே இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினுக்கு மேல் சைடு இப்படி இந்த இடத்துல குத்திட்டோம் அப்படின்னா இந்த நீடில் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்டிங் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். அடுத்த செயின் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நின்றுடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதாங்க ஜர்தோசியோட செயின் ஸ்டிச் பேசிக்காக பண்ணுறது. இதுக்கு அடுத்த லெவலில் இருந்து அடுத்தடுத்த லெவலில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் என்கிட்ட வந்து டவுட்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நான் போடலான்னு இருக்கேன். ரெகுலராக என் கிளாஸஸை பாருங்கள். நான் என்ன ஆஃபர் போடுறேன், என்ன பெனிஃபிட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் 1 by 1 நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு கிட்டத்தில் அது என்ன ஆஃபருன்றத நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி நீங்கள் அழகாமே கற்றுக்கிட்டு ஈஸியாக உங்களால் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க நம்ம கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.